மினிமம் கேரண்டி கண்டிப்பா ஒரு ஒன் டைம் வாட்ச் வராச்சும் வந்துட்டு கண்டிப்பா பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து கார்த்தி சுப்ராஜ். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா சார் வச்சு ஒரு கேங்ஸ்டர் சம்பந்தப்பட்ட ஒரு லவ் ஸ்டோரி ஆக்சுவலி இது கேங்ஸ்டர் படம் கூட கிடையாது. நான் ஆல்ரெடி வந்துட்டு கார்த்தி சுப்ராஜ் வந்து பரத்வாஜ் ரங்கனோட இன்டர்வியூ சொல்லி இது வந்து ஆக்சுவலி கேங்ஸ்டர் படமே கிடையாது. நான் வந்துட்டு ஒரு லவ் ஸ்டோரிக்காக தான் ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லவ் ஸ்டோரிக்குல ஒரு ஆக்ஷன் கலந்து எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஒரு படம் தான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கார்த்தி சுப்ராஜ் வந்துட்டு ஒரு இன்டர்வியூ வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ அதை பாக்குறப்போ ஓகே சம்திங் குக் பண்ணியிருக்காருன்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து எனக்கு தோணுது. ஏன்னா கார்த்தி சுப்ராஜ் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவரோட படம்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஜான்ரா வந்து நீங்க அடக்க முடியாது. ஸோ நிறைய ஜான்ரா நீங்க பண்ணலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம் தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ரெட்ரோவா இருக்கும். இது மாதிரி ஜிகன் டப்ளெக்ஸா இருக்கட்டும், மெர்க்யூரியா இருக்கட்டும், பீஸாவா இருக்கும், நிறைய படங்கள் நீங்க பாத்தீங்க வந்துட்டு ஒரே ஜான்ரா இருக்கு. இது பேய் படம், இது வந்து ஆக்ஷன் படம்ன்ற மாதிரி ஒரு ஜான்ரா வந்து நீங்க வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு அடக்க முடியும். ஸோ அதுக்குள்ள வந்து நிறைய ஜான்ரா எக்கச்சக்கமான ஜான்ரா இருக்கும். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெட்ரோவும் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆக்ஷன் மோட்ல இருக்கிற ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கு. ஸோ ஒரு ஆக்ஷனாவும் நீங்க ஜான்ராவும் எடுத்துக்கலாம், ஒரு லவ் ஸ்டோரியாவும் ஜான்ராவும் எடுத்துக்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு ஜான்ரா வந்துட்டு ஒன்னா சேர்க்கறது வந்துட்டு நம்ம மாஸ்டர் மைண்ட் கார்த்தி சுப்ராஜ்னு சொல்லலாம். ஸோ அவரு படம் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். ஸோ அது வந்து டவுட்டே வேண்டாம். ஸோ இது